வார்த்தை நமக்கு நீதிமொழிகள் 23:18 இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். 783. ஸோ நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த எபிரியர் 6:14 பிரகாரமாக பக்கம் 302 அதில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஷுவர்லி பிளெஸ்ஸிங்ஸ் என்று நாங்கள் ஆண்டவர்கள் கொடுத்து எங்களை ஆண்டவரே இந்த மாதம் அந்த முடிவு வரை எங்களை நடத்தினப்பா. தொடர்ந்து உங்கள் வார்த்தைகள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபையாக நடத்தினீங்க. அதற்காக நினைச்சு இப்போதும் நீ வைத்திருக்கிற உடைய வார்த்தையை அடியாரில் வெளிப்படுத்தும். அடையினை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நீர் பேச நீங்கள் உங்களிலிருந்து பிதாவின் ஆவியான்னு சொன்னீரே, என்னோடு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். இந்த மாதம் நம் உடைய ஆசீர்வாதத்தினுடைய தலைப்பாக நான் உங்களுக்கு சொன்னேன், ஷுவர்லி பிளெஸ்ஸிங்ஸ் என்ற ஷுவர்லி பிளெஸ்ஸிங்ஸ் என்ற தலைப்பில் ஜூலை மாதத்தினுடைய ஆசீர்வாதம் நாம் பார்த்தோம். யூடியூப்பில் உங்கள் 1ஆம் வாக்குத்தத்தத்தை அப்லோட் பண்ணியிருக்கேன். மற்ற இன்னும் 3 செய்திகளை இந்த வாரத்தில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண என்று சொன்ன இந்த வார்த்தையை அதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகளை நீங்கள் செய்திகளை கேட்டீங்கன்னா அது உங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இதுவாக இருக்கும். இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு இந்த எபிரியர் 6ஆம் அதிகாரத்திலேருந்து உங்களோடு கூட வேகமாக அரை மணி நேரம் எனக்கு இருக்குது. அந்த அரை மணி நேரத்தில் இந்த அதிகாரத்தை முடிக்கவும் ஒரு 5 குறிப்பு கொடுத்துருக்காரு. டக்குன்னு உங்களுக்கு ஃப்ளாஷ் உள்ளெல்லாம் போய் காட்ட முடியாத நேரம் இல்லை எனக்கு. குறைஞ்சபட்சம் 10க்கு முடிக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா, ஐ வில் ஷுவர்லி பிளெஸ் யூ அண்ட் இன்க்ரீஸ் யூ அப்படின்னு ஆண்டவர் இந்த 6:14 சொல்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் இது யாருக்கு கொடுத்தாருன்னா, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், அது அப்படியே தொடர்ந்து ஈசா கொடுத்த வாக்கு தத்துவம், அது தொடர்ந்து யாக்கோபு கொடுத்த வாக்கு தத்துவம். இந்த 3 பேருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை அதை அவர்கள் மூலியமாக பெருகி அவர்களை கொண்டு வந்து எகிப்திலே போட்டார். இதுதான் அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது இந்த அதிகாரம் என்ன சொல்லுது. அந்த அதிகாரம், அதாவது இன்ட்ரடக்ஷனாக சொன்னேன்னா, இந்த இப்ரு 6ஆம் அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசங்களை நான் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அதாவதாக அது என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் இப்படி போட்டிருக்கோம், therefore let us move behind the elementary teaching about Christ and be taken forward to maturity. எல்லாத்தையும் மறந்துட்டு நாம் என்ன பண்ணால் முன்னே நம்ம போகணும் அப்படின்றாரு. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்ட அந்த உபதேசத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணால், நமக்குள்ளே ஒரு கிரி எப்பவுமே இருக்கணும். என்ன கிரி? அதில் என்ன போட்டிருக்கு? அதில் ஒரு வார்த்தை இருக்கும். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், அங்கே மனம் திரும்புதல். நம்ம மனம் திரும்பி தேவ பேரில் விசுவாசமாக இருக்கிறோன்னு நமக்கு என்ன, அது ஒரு மனம் திரும்பல் இருந்திருக்கணும். மனம் போன போக்கிலே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் மனம் திரும்பப்பட்டு ரட்சிக்கப்பட்டோம்னா அதை கடைசி வரைக்கும் அந்த மனம் திரும்பல் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா என்னதான் இருக்கும்? யார் மேல் தான்? தேவன் பேரில் விசுவாசமெல்லாம் இருக்கிறோம். நீங்கள் தெய்வம் சொல்லணும், மனம் திரும்பி இருப்பா அப்படின்னு நம்ம தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிற அது நம்ம என்ன பண்ணலாம்? முன்னேறி போகலாம். அப்படியே அது மெச்சூரிட்டி. அது 4 நாள் இங்கே பாருங்கள், அந்த வசனம் சொல்லும் பாருங்கள், அது நம்ம முன்னேறி போகிற அந்த ஒரு வாழ்க்கை தான் அது மனம் திரும்பிடணும். நம்ம மனம் திரும்பாதே பண்ண தப்பே திருப்பி பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன தான் அது சொல்ல பாருங்க. இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி திருப்பி செய்துருவாங்க. இனிமேல் கோவப்பட மாட்டேன்னு கோவம் பண்ணுறோம்.
இனிமேல்ட்டு வாயில் அசிங்கம் பேச மாட்டேன், வாய் தந்து அசிங்கம் பேசுகிறாங்க. பண்ணதே திருப்பி திருப்பி பண்ணுறது. ஸோ அப்போ என்னன்னா மெச்சூரிட்டி போல் அவங்க, அதாவது பூர்ண நோக்கி போல வளரலை. அப்படியே அங்கேயே அதே சொல்கிற மாதிரி குதிரை சட்டியில் நம்ம சொல்ல உள்ளே சுற்றி சுற்றி வரமா, அது எப்படிலாம் ஆடுதோ அப்போல்லாம் ஆடி ஆடி போகிறாங்க. ஸோ எந்த மனமாற்றமும் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நீ வளர்ந்துருக்கிறேன், தேர் இருக்கிறேன், பூர்ண நோக்கி போகிறேன் அப்படின்னா நமக்குள்ள என்கிட்ட என்ன இருக்குது, அந்த மனம் திரும்பல் இருக்குது. நான் தேவ மேலே விசுவாசமாக இருக்கேன்னு உங்களை பார்த்து யாருமே சொல்ல வேண்டியதில்லை. பரவாயில்லையே பயங்கரமாக உங்கள் விசுவாசம் இருக்குது அப்படி சொல்ல வேண்டியதில்லை. உங்களை பார்த்தவொடனே நம்ம விசுவாச கோலத்தெலாம் போட்டு போய் நின்று இது பார்த்து விசுவாசின்னு பேர் வாங்கினா, ஆனால் உள்ளே என்ன இருக்காது, விசுவாசமே இருக்காது. அப்படி இல்லாமல் விசுவாசமாக இருக்குது, மனம் திரும்பி இருக்கணும், செய்யணும் ஆண்டவர்கிட்ட. ஒருவேளை சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களை அறியாமல் ஸோ ஏதாவது தவறு இல்லைன்னா அது தவறு, அது பாவம், அது ஆவியாக துக்கப்படுறாரு அப்படின்னு உங்கள் மனசாட்சியே சொல்லிச்சுன்னா உடனே என்ன பண்ணோம், எவனவன் தன் பாவத்தை மறைக்கிறானோ அறிக்கை செய்து விட்டு விடணும். ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ டெம்டேஷனில் பேசிட்டேன், கோவத்தில் பேசிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா சொல்லி அதோட கோவப்படக்கூடாது. நான் அடிக்கடி விளையாட்டாக சொல்லுவேன். ஆமாம், ப்ராக்டிக்கலாக நான் வந்தேன். எனக்கெல்லாம் கோவம் வந்தேன்னா டக்கால்னு ஸோ நான் பயட மாட்டேன். அந்த மாதிரி கண்ணு முடுக்கிறதுல அச்சு போட்டுருவேன். அவ்வளோ வேகமாக அடிப்பேன், ஃபாஸ்ட்டாக அடிப்பேன். ஏன்னா எல்லாம் இங்கிலீஷ் படம் பார்த்து எல்லாம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். கும்ஃபு கராத்தே அது இதுன்னு சொல்லி எப்படி அடிக்கணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கணும், எப்படி அந்த மாதிரி ஜிகான வேலைலாம் நான் பண்ணுவேன் ரட்சிக்கப்பட்ட முன்னாடி. அப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன அறிக்கை பண்ணேன்னா, ஆண்டவரே எனக்கு மானம் இல்லை, சூடு இல்லை, சொர்ணம் இல்லை, நான் அது செத்து போனேன். ஏவானா ஏதாவது நான் எரும மாடு மாதிரி ஏப்பா ஏவானா ஏதாவது பேசிக்கிட்டோம் கொட்டிக்கிட்டோம், அதெல்லாம் சட்டை இதெல்லாம் என்னை அசைக்கவே அசைக்காது அப்படின்னு ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் அதை கற்றுக்கிட்டேன். ரட்சிக்கப்பட்ட புதுசில் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் ஏதாவது தப்பான வழி எவ்வளோ அப்படின்னா நான் எப்படிப்பட்ட ஆள்னு பாருங்கள், கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கிறேன் நான் எப்போவுமே. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு ஒரு ரோல் மாடல், என்னை அட்வான்ஸாக என்னை யோசிக்க வச்சுட்டார் அவர். அதனால் எப்போவுமே ஒரு அட்வான்ஸாக யோசிப்பேன். அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் ஏதாவது தப்பான வழிக்கு போனேன்னா அப்போ நான் அந்த வழியில் எனக்கெல்லாம் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீ என்னை பிடிச்சி என்ன பண்ணேன், தலையில் நொறுக்கு கொட்டி என்னை உலுக்கி என்னை அடித்து என்னை தெளிய பண்ணிடா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாத்தையும் விட்டு நல்ல பையனாக ஆண்டவர் பிள்ளையாக மாறிட்டு நான் என் ஊசிக்குள்ள நடந்து வரேன். தெலுங்கர் என் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுலாம் சேர்ந்து என்னை வயலில் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி நான் சொன்ன மாதிரி எனக்கே செய்தி காமிச்சாங்க. பலார்ப்பம் அச்சு கண்ணை மூடி கொட்டி இட்டி எங்கடா போகிற, என்னடா ஆச்சு உனக்கு பைத்தியம் முடிச்சாரா உனக்கு சொல்லி என்னை பிடிச்சி உழுக்குறானுங்க. நான் சொல்கிறேன், இப்போ தாண்டா மனுஷனாக இருக்கிறேன், இப்போ தாண்டா நான் நல்ல பையனாக இருக்கிறேன், இப்போ தாண்டா சந்தோஷமாக இருக்கேன், இப்போ தாண்டா எந்த பழக்க வழக்கம் இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கேன்டா, நல்ல வழிக்கு போகிறேன்டான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி நான் உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. யார் கொட்டினா சொல்லு அப்படின்னு சொல்லலாம். நான் வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்தேங்க, வாலிப வயசு, அழுதுகிட்டே அவசியம் போடல. எங்கள் அம்மா வந்து சொன்னேன், நம்மா இந்த சொன்னேன் அடி வாங்க வச்சிட்டாரு அப்படின்னு. உனக்காக எவ்வளோ அடி வாங்கினாரு, இது கூட உன்னால் சகிக்க முடியாதா அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் உன்னை அசைக்கக்கூடாதுடா. அப்போ தான் யோசித்தேன், ஆஹா அப்போ நான் இன்னிலேருந்து என்ன பண்ணக்கூடாது. அப்புறம் ஜெபம் பண்ணேன். ஆவியார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. கொஞ்ச நாள் என்ன பண்ணேன், நீ இந்த வழியை வராத, வேறு வழியாக வாங்க. பொடிக்கடை போயிட்டு பொடிக்கடையிலேருந்து நடந்து அப்படியே வந்து ஹவுசிங் அப்படியே ஒரு வழி இருக்குது. பொடிக்கடையிலேருந்து அப்படியே வந்தால் அந்த ஹவுசிங் வந்து எங்கள் வீடு வரும். எங்கள் வீடு லாஸ்ட் தான். அதனால் மெயினாக வந்தால் தான் இவங்களாம் நிற்பானுங்க. ஸோ பலப்படுற வரைக்கும் அந்த பக்கம் வந்தேன். பலப்பட்ட பிறகு நேரம் வந்தேன். என்னை பார்த்து சிதறானுங்க. ஏசை பற்றி சொன்னேன். அல்லேலூயா. இப்போது மனம் திரும்புதல், தேவ மேலே விசுவாசமாக இருக்கிறன்றது கிரியையில் காண்பித்தேன். அப்போ நம்ம அந்த ஒரு எப்பவுமே அதை மனதில் வைத்துக்கொள்ளணும். வேகமாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த நேரம் எனக்கு ஒரு இதாக முதலாவதாக முன்னேறி போகிறோம். முன்னேறனா வளர்றேன்னா அப்படி போகணும். அதனால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒரு செகண்ட் நீங்கள் அப்படி எங்கே போகிற, என்ன பேச போகிற, என்ன செய்ய போகிற, யாரை சந்திக்கிற, யாரும் டீல் பண்ணுறேன்னு ஒரு செகண்ட் அப்படி நின்று அப்படியா அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே எஸ்கேப் ஆகிடுவீங்க. நீங்களே எஸ்கேப் ஆகிடலாம், எதில் இருக்கிற பார்ட்டியும் எஸ்கேப் ஆகிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் பிரச்சனை. கொஞ்சம் வாயை தந்து என்ன சொல்கிறன்னு கூட கேட்காம டகால்னு அப்படி பூனியாக இருந்தவங்க புளியாக மாறினா எப்படி ஆகிடும். அப்புறம் சொல்லுவாங்க பாருங்க, கதையை கந்தல்ற அந்த மாதிரி ஆகிடும்.
மாதிரி இல்லாமல் பொறுமையாக என்ன சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க ஹேண்டில் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக நடத்துவார். ஆமென். கர்த்தர் சொல்கிறப்போ இந்த 2வது வசனத்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அந்த 2வது வசனத்தை வாசிங்க. Hebrew 6:2 வாசிமா. ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகள் ஆகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. பாருங்க, இந்த 2 சொல்கிறது என்ன, நம்ம எதை நோக்கி கடந்து போகணுமா, பூர்ண நோக்கி கடந்து போகணும். ஸோ அது எது அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் வந்து ஒரு நாள் நம்ம பூர்ணப்படுத்துக்கு நம்ம வந்து therefore let us move behind the elementary teaching about Christ and be taken forward to maturity, not laying again the foundation. மறுபடியும் சில பாருங்க தப்பு பண்ணிட்டேங்க, இன்னொரு வாட்டி என்ன முக்கிய எடுத்துருங்கன்னுவாங்க. நீ எத்தனை வாட்டி முக்கிய எடுத்தாலும் திருப்பி தப்பு பண்ணி தான் இருப்பேன். அதனால் ஒரு வாட்டி ஒப்பு கொடுத்துட்டியா, நீ திருப்பியும் அந்த மூல விஷயம் கேட்காம நீ என்ன பண்ணுங்க, அந்த எலிமெண்ட்ரி டீச்சிங்ன்றது அதெல்லாம் கேட்காம தைரியமாக என்ன பண்ணேன், இயேசு நாமத்தில் மருத்துவ எழுப்பு, கையை வை, ஜெபம் பண்ண, அதெல்லாம் பண்ணு, பூர்ணமாகுன்றார். அதுக்கு என்ன வழி, அதை நீ செய் என்று கர்த்தர் சொல்றார். 3வது பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தை பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு சித்தமானால் இப்படி செய்வோம், தேவனுக்கு சித்தமானால் இப்படி செய்வோம் என்று சொல்றாரு. அதுன்னா காட் வில்லிங், இல்லைன்னா காட் பர்மிட்டிங், வி வில் டூ ஸோ. ஒவ்வொரு வேர்டு யூஸ் பண்ணோம். பாஸ்டர் சாம்சன் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்பவுமே பாஸ்டர் சாம்சன் நமக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை மறக்கவே கூடாது. என்னன்னா, கர்த்தர் சித்தமானால் ஒரு வார்த்தை சொல்லிடுங்களேன். என்னது நம்மளுக்கு எப்படி தெரியுமா, கர்த்தர் சித்தங்க, கர்த்தர் சித்தங்க அப்படின்றாங்க. அப்புறமா தான் போக தெரியும் அது கர்த்தர் சித்தமாக. ஸோ கர்த்தர் சித்தமானால் ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணோம். கர்த்தர் சித்தமானால் இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணோமானால் கர்த்தர் சித்தமானால் அதுதான் கர்த்தர் வாய்க்கும். யோவான் 1:5 சொல்லப்பட்டு, எதாகிலும் அவன் சித்தப்படி கேட்டால் நமக்கு செவி கொடுப்பார். அதனால் எந்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணாலும் அந்த வேர்டை சொல்ல பழகிக்குங்க. ஸோ இஃப் இட் இஸ் காட் வில்லிங் அப்படின்னு சொல்லிடுங்களேன், ரொம்ப டீசெண்டாக இருக்கும். எனக்காக யாரும் ஜெபம் பண்ணாதீங்க, எங்கே போயிடாதீங்க. சில யோசிக்கிறாங்க, இந்த ஆள் பக்கத்தில் இருக்கிறானா, இது கர்த்தர் சித்தம் தானா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. கர்த்தர் சித்தம் அதெல்லாம் யோசிக்காதீங்க, முடிஞ்சிடுச்சா. இனிமேலாவது என்ன பண்ணுங்க, இஃப் இட் காட் வில்லிங், கர்த்தர் சித்தமானால் பண்ணுறேங்க, கர்த்தர் சித்தமாக வாங்குறேங்க, கர்த்தர் சித்தமானால் போகிறேங்க, கர்த்தர் சித்தமானால் கொடுக்குறேங்க, கர்த்தர் சித்தமான கல்யாணம் பண்ணிக்கிறேங்க, கர்த்தர் சித்தமானா அப்படின்னு ஒரு வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கர்த்தரை பாப்பார், பரவாயில்ல வந்து ஏன் சித்தம், ஏன்னா இதுதான் எங்கே கொண்டு போவோம், பரலோகம் கொண்டு போவோம். அது முதல்ல வச்சுங்க. பரலோகம் கொண்டு போகிறது எதுதான், கர்த்தர் சித்தம். அதனால் கர்த்தர் சித்தம் இல்லாத எங்கேயா போய் மாட்டிட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன், நம்மளும் சேர்த்து என்ன பண்ணுறோம், அது நறுக்கு கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்கள். இதில் சும்மா இன்ட்ரடக்ஷனாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் குறிப்பு நான் டக்கு சொல்கிறேன். நீங்கள் வாசிங்க 4வது வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். இங்கே பாருங்க, அது சொல்கிறா, இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் ஒன்ஸ் பீன் என்லைட்டட். அபிஷேகம் பெற்ற ஒருத்தன் போயிட்டான்னா அவனை என்னதான் நீங்கள் வந்து சொல்லி கொண்டாந்த விட முடியாது. அதனால் போய் மாட்டிக்காதீங்க. சில குற்ற உணர்ச்சியே வர முடியாது. நீங்கள் எவ்வளோ பேர் சபைக்கு வராமல் பின்மாடத்தில் இருக்காங்க தெரியுங்களா? ஏன்னா கஷ்டம். எங்கள் அம்மா மாதிரி நல்லா போராடி ஜெபம் பண்ணி இழுத்து வந்தால் தான் உண்டு. ஆமாம், உங்கள் ஜெபம் தான் இழுத்துட்டு வரணும். உங்கள் ஜெபம் அந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து வராமல் ஜெபிக்கணும். நம்ம வாரம் ஜெபம் பண்ணுறோம் பாருங்கள், புத்தி தெளியணும், பண்ணி பக்கத்தில் இருக்கிறான் பாருங்கள், கண்ணை தரங்க வைங்கன்னு ஜெபம் பண்ணுறோம், வந்து ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் செய்வார், விசுவாசிப்போம். அவளே அதை கர்த்தர் கொண்டு வருவார். ஒருவராகிலும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல, எல்லாரும் மனம் திரும்புவது கர்த்தர் சித்தம். அதனால் கர்த்தரே எல்லாம் மனம் விரும்புகிறார். இப்போது என்னன்னா, நல்லா பிரகாசித்து அவங்க போனாங்கன்னா திருப்பி அவங்கள கொண்டு வர முடியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதுன்னு சொல்கிறார் அவர். 7ஆம் வசனம் சொல்கிறார், அதாவது இம்பாசிபிள்ன்றார். ஆனால் நம்ம விசுவாசிப்போம், ஆண்டவரே அந்த மாதிரி நான் போய் எங்கேயும் சிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுங்க, அழகாக சொல்லுவோம். 6-7 வாசிங்க. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இங்கே கவனிங்க, இதில் ஒரு வார்த்தை ஆவியான எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்க. இது என்னன்னா, நம்ம யாருன்னா லேண்ட் ரிசீவ்ஸ் த பிளெஸிங். நம்ம எதை நோக்கி போகிறோம்,
நிச்சயமாகவே முடிவு உன்னை நம்பிக்கை வீண்பாக, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அப்போது ஆசீர்வதிக்கிறதுக்கு அதுக்கு அந்த நிலம் என்ன, நல்ல நிலமா இருக்கணும். இப்போ நல்ல நிலமா இருந்தால் தான் அதில் தண்ணீர் பாயிட்டு அதில் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். ஈசாக்கு தேசத்தில் விதைவிதைத்தான் கர்த்தர் 100% ஆசீர்வதித்தார். அவர் சொல்லுவார், தேவன் தான் விளைய பண்ணினார். ஆமாம், அவன் நீர் பாய்ச்சான் நெட்டுனா, ஆனால் விளைய செய்து கர்த்தர். ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுக்கு பாத்திரம் என்னன்னா நல்ல நிலமா இருக்கணும். ஆனால் அந்த நிலம் இருந்தால் தான் ஆசீர்வாதம் வரும். அடுத்த வருஷம் சொல்லுது பாருங்க, அது முள்களையும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்பட்டதற்கேற்றதாயுமாய் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. பாருங்க, இங்கே வந்துச்சு பாருங்க முடிவு. நம்ம நிலம் ஆசீர்வாதத்தை பெற நிலம் போல வாழ்க்கை இருந்ததுன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் ஆசீர்வாதத்து பாத்திரமில்லாத நிலமாக இருந்தோம்னா அது எங்கே தான் போகும்? கடைசியில் அது சுட்டெரிக்கு தான் வரும். அதனால் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம எப்பவுமே, நான் அடிக்கடி சொல்வேன், அந்த என்னால் உங்கள் நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, அந்த என்னால் ஒரு நஷ்டம் சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன தான் மொழியில் கொண்டு போய் நிறுத்துவேன். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படின்னா அவரை கூட நிறுத்துவாங்க, இது காரணமே நீ தான், இது காரணமே அப்படி கொண்டு நிறுத்தி சாட்டி விட்டு போயிடுவாங்க. எப்படி ஆதாம் ஏவாளும் பிசாஸ் மேலே சாட்டி விட்டது போல் இன்றைக்கும் அதை சாட்டிகிட்டே இருக்காங்க. நோபடி அக்செப்ட் தேர் ஃபால்ட், தேர் அக்செப்ட் அதர்ஸ் ஃபால்ட். அவங்களுடைய குற்றத்தை யாரும் ஒத்துக்கிறது கிடையாது, மற்றவங்களுடைய குற்றத்துக்கு ஆமாம் போகிறது தான். ஆமாம் போடுற சாமம் ரொம்ப இருக்குது. ஆமாம் 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 நல்லா சொன்னீங்க, சரியாக சொன்னீங்க, இதில் வேறு சரியாக சொன்னீங்க என்ன. இல்லை இது காரணம் நான் தான் ஆண்டவரே, என்னால் தான் இந்த பிரச்சனை காரணம் அப்படின்னு நம்ம நிலத்தை எந்த பிரச்சனை வராதபடி காத்துக்கொள்வோமானால் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கக்கூடாது? உபத்திரமாக இருக்கக்கூடாது. அதான் சரியான வேர்டு. உபத்திரமாக இருக்கக்கூடாது. சைலண்ட்டாக அப்படியே ஒதுங்கிடணும். அவன் போனோம்னா என்னதான் ஆகிடும்? சில நேரத்தில் கத்தரே பிடிச்சிட்டு உங்களை போக விட மாட்டார், பிடிச்சி வச்சுப்பார். இவன் போனோம்னா இருக்கிறத 2 ஆகிடுவான், இது நடக்க மாட்டான். இப்போது நம்ம நிலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து என்ன தான் வரணும்? நல்ல நல்ல கனிகள் வர வேண்டும், நல்ல குணங்கள் வர வேண்டும். அப்படி இயேசு போல நம்ம வாழணும், இயேசுவை போல பேசணும், இயேசு போல் நடக்கணும், இயேசு போல கிரியை செய்யணும், இயேசு போல ஜெபிக்கணும். நமக்கு ரோல் மாடல் யார் தான்? எந்த பிரச்சனையும் கிடையாது, இயேசு தான். அவர் நீங்கள் ஹீரோவா எப்படி ஹீரோன்னு சொல்கிறோம்? வித் கிரைஸ்ட், வித்தவுட் கிரைஸ்ட் யூ ஆர் எ ஜீரோ, வித் கிரைஸ்ட் யூ ஆர் எ ஹீரோ. அதனால் நம்ம இயேசு எனக்குள்ளே இருக்கார் ஐயா, இந்த உலகத்தை இருக்கிறவன் எண்ணில் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் இருக்கும்போது வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 9 வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், நீங்கள் வாசினா, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்பிற்குரியவர்களுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதென்று நம்பியிருக்கிறோம். பாருங்க, சில சொல்லுவாங்க, இதெல்லாம் என்கிட்ட இல்லைங்க, நல்லதாங்க இருக்கிறேன், ஆனால் ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கல. அங்கே அவர் சொல்கிறார், ரொம்ப பெட்டர் திங்ஸ் இன் யுவர் கேஸ். உங்கள் பிரியமானவனே, நாங்கள் இப்போது சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்குதுன்னு நம்பி இருக்கிறோம். எல்லாம் உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு நிச்சயமாக என்ன தான் கிடைக்கும்? வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குன்றார். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கேஸில் கர்த்தர் இருப்பார் சொல்லி 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதாவது என்னென்னா, கடைசி வரைக்கும் நினைவு ரட்சிக்கப்படுவான்பா, அதனால் இதெல்லாம் உனக்கு முன்னாடியே சொல்கிறேன், எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் தான், உங்கள்கிட்ட நல்ல பெட்டர் திங்ஸ் நான் பார்க்குறேன், நன்மையை பார்க்குறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் நீ என்ன கடைசி நினைவுக்குன்னு ரட்சிக்கப்படாதான், ஒரு ரட்சிப்பை காத்துக்கொள் என்று சொல்கிறார். 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. இந்த வருஷத்தை வச்சு தான் எங்கள் அம்மா கடைசி நான் ஜெபம் பண்ணேன். வெள்ளிக்கிழமை இரவு அவங்க போய் பார்க்கும்போது, ஆண்டவர் என்ன ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளோ ஊழியங்கள்லாம் பண்ணாங்க, எவ்வளோ பசுத்தான் நேசித்தாங்க, எவ்வளோ பேருக்கு நன்மை செய்தாங்க, நீ இவங்க பட்ட பிரயாசம்லாம் மறக்க அனுமதி தேவையில்லை இந்த வருஷம் சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆண்டவர்கிட்ட அவர் நம்ம காண்பித்த, நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களை நான் காண்கிறேன், அவர் என்ன கண்டாருன்னா,
அவங்களுடைய கிரியைகளை கண்டார், ஊழியங்களை கண்டார், அவங்க பரிசுத்தவான்களுக்கு கொடுத்ததை கண்டார், எல்லாம் நல்லதிலே கண்டார். அதனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டான், மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் இல்லை என்று சொல்லி அவர் அந்த வார்த்தைக்கு சொல்லுகிறார் 10ஆம் வசனத்தில். we do not want you to become a lazy என்று சொல்லி நீங்கள் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்ல பாருங்க, நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுகந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. நம்ம என்ன இதுக்கு முன்னாடி போனவங்க எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றாங்கன்னு அதை நம்ம ஃபாலோ பண்ண, நம்ம லேசி இல்லாமல் we do not want you to become a lazy but to intimate those who through faith and patience inherit what has been promised. என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை பெற்று முன்னோர்களை ஆசீர்வாதத்தை நோக்கி போக வேண்டும். அதனால எல்லாம் தானாக வரும் அப்படி இல்லைப்பா, அதுக்காக நீ என்ன பண்ண, நீ முயற்சி எடு என்று அங்கே அந்த வசனத்தில் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம் என்று சொல். அது என்னன்னா 13-14 when God made his promise to Abraham, அவர் சொல்றாரு அதுக்கு என்ன பண்ணும்னா, அவர் சொல்றப்போ வார்த்தை பண்ண, நம்பிக்கையின் உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசை. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு எப்படிலாம் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரோ அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் ரட்சிப்பை காத்து உங்கள் வாக்கத்தை பெற ஆசீர்வாதத்தை காத்து நடங்க. அப்புறம் தான் 14 சொல்வது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22:17 நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கம் 38 நினைக்கிறேன், அதில் 22:36 நினைக்கிறேன், இல்லை வாசிங்க 22:17 வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுகந்தரித்து கொள்வார்கள் என்றும். போதும். இதுதான் ஆதியாகமம் 22:17 பக்கம் 24 அவர் சொன்ன இந்த எபிரேயர் 6:14 இங்கே லிங்க் பண்ணுறாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்நிதியை வானத்தை நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வாள் என்று சொல்லி ஆண்டவர், உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவத்தை சொல்லி அவனை இந்த வார்த்தையை கோட் பண்ணுறான். அப்போது அதில் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் அப்படின்னா என்ன, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு நிறைவேறிற்று. இந்த நிறைவேறின காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 5 காரியங்களை நான் வேகமாக உங்களுக்கு வேதத்தில் காட்டுறேன். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய செய்தியெல்லாம் 1 to 1 அப்படியே கனெக்ஷன். ஸோ உங்களுக்கு பிட்டாக உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்ததை நம்ம பேசுகிறோம். 1ஆம் தேதி வேறு விதமாய் ஒரு வார்த்தை, 2வது வாரம் வேறு விதமான ஒரு வார்த்தை, 2வது வாரம் வேறு விதமான வார்த்தை, அப்புறம் கடந்த வாரம் விசுவாசத்தை குறித்து வேறு விதமான ஒரு வார்த்தை, இன்று ஒரு வேறு. ஆனால் எல்லாத்துக்கும் கீ என்னென்னா, நீதிமொழிகள் நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. எவ்ரி இயர் நிச்சயமாகவே உன்னை, இந்த மாதம் ஜூலை மாதம் நமக்கு கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற ஒரு மாதம், நமக்கு முடிவு செய்கிற மாதம், நம்மை கர்த்தர் நடத்துவாராக. என் கூட எடுத்துக்கொள்ளுங்க. அப்போது நீங்கள் யோசுவா 21:45 பக்கம் 296 வேகமாக நான் உங்களுக்கு காண்பிச்சுட்டு 5 குறிப்பை சொல்லிட்டு போகிறேன் பாருங்க. பக்கம் 296 வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இன் ஷார்ட், ஆபிரகாம் சொன்ன அந்த வார்த்தை எல்லாமே நிறைவேறிச்சு. நம்ம இப்போ பார்த்த இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்த அந்த வார்த்தை எல்லாம் அப்படியே God good promises, everything was fulfilled. இப்போது I will bless you அப்படின்னா surely blessings என்ற தலைப்பில் நமக்கு God's good promises, everything was fulfilled. யாருக்குன்னா ஜோசுவா உடைய காலங்களிலே கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஸோ நிறைவேற்ற நல் வார்த்தைகளை பார்த்தா என்ன மாதிரி வார்த்தைன்னா 5 காரியம் சொல்ல போகிறேன் பாருங்க. முதலாவதாக யோசுவா இந்த நிறைவேற்றி முடித்த காலையில் யோசுவா 1 நீங்கள் 1வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா
பக்கம் 269 வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுதும் நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நிறுத்துங்க. பாருங்க, நான் சொன்ன இந்த காட்ஸ் குட் ப்ராமிசஸ், அதாவது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுவாங்க. அந்த கர்த்தர் இப்போ மோசேகிட்ட கொடுத்தாரு. இப்போ நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கும், யாக்கோபுக்கும் சொன்னது நிறைவேற்ற வந்திருக்கிறேன், நீ பொறுப்பெடுத்து நடத்து, நான் கூட இருப்பேன்னு சொன்னார். இப்போது கூட வந்த உடனே மோசே ஆண்டவருடைய கோபத்தினாலே வாக்குத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் அவனை அளவும் பண்ணலை, கண்கால் மாத்திரம் காண வைத்தார். அப்போது அந்த யோசுவா மரித்த பிறகு மோசஸ் மரித்த பிறகு யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, மோசஸ் மறைத்துட்டார், நீ என்ன பண்ண, நீ பொறுப்பெடுத்து புறப்பட்டு போ சொல்லி ஆண்டவர் 18 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார், நீ செய்ய வேண்டிய என்னென்ன. முதலாவதாக see to that word of God. சொல்லுங்க, see to that word of God to rule over you. தேவனுடைய வார்த்தையினால நீ அதை கை கொண்டு அதை இரவும் பகலும் தியானித்து அதை பின்பற்று. அதாவது தமிழில், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா see to the word of God to rule over. கர்த்தருடைய வார்த்தை உன்னை நடத்த வேண்டும். அப்போது அந்த வார்த்தையை நீ கை கொள்ளணும், வார்த்தையை இரவும் போல நீ தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தையின்படியே நீ என்ன பண்ண செயல்படும் போது உன்னை என்ன பண்ணார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அவன் நீங்கள் அந்த 18 வரைக்கும் நீங்கள் எனக்கு நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா முதலாவதாக நம்ம எது நடத்த வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை இல்லாத எதுக்குமே விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை அந்த உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் நடத்துதா, கர்த்தருடைய வார்த்தை படி செய்வோம். கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா அதை செய்யக்கூடாது. அது எங்கே போய் முடியாது, ஆசீர்வாதத்திலே முடியாது. இப்போ கர்த்தருடைய வார்த்தையே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அநேக ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மாத்திரம் பைபிள் எடுக்கக்கூடாது. டெய்லி உங்களுக்கு பைபிள் வசனம் அனுப்புகிறேன், தேடி உங்களை கண்டுபிடிச்சி நான் அனுப்புகிறேன். டெய்லி வசனத்தை படிக்கணும்னு வேறு அனுப்புகிறோம். ஒரு வருஷத்தில் பைபிளை படிக்கணும்னு நான் சொல்கிறேன். வேதத்தை நீங்கள் படிக்க மற்ற எல்லாம் படிக்க ஈஸியாக இருக்கும். இதை மாத்திரம் உட்காந்து ஒரு மனுஷன் படிச்சிட்டான்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் படிக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை படிக்காதவன் மற்ற எல்லாம் படிக்க எல்லாமே அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானமும் ஞானியும் புத்திமானும் எல்லாம் எது கொண்டு வரணும்னா அந்த வேதம் கொண்டு வரும். ஒரு மனுஷன் பேரையே கர்த்தருடைய வசனம் பேரையும் ஞானியாக்கும். எல்லாம் படிப்பே அறியவே இல்லாதவன். ஆனால் இது எழுத்துக்குட்டி படித்து பெரிய இங்கிலீஷ் படிப்பேன்னு நினச்சிக்காதீங்க. தமிழும் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அதனால் துறை இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. ஆனால் கூட்டி தாங்க படித்தேன் தமிழை. அப்படி ஆண்டவர் பேதையாக இருக்கிற என்ன ஞானியாக்கினார். அப்போ வேதத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் பைபிள். இன்னொன்று பாஸ்டர் சாம்சன் சொல்லி கொடுத்தார், என் மனசில் வருது. இதை சுமந்தீங்கன்னா இது உங்களை சுமக்கும். எவ்வளோ உண்மைங்க அது. அந்த இதை சுமந்து இப்போ வெக்கமே இல்லாமல் வாலிப பையங்க 17-18 வயசு இருக்குங்க, கையில் வச்சுருப்பேன் பைபிள், டைரி, பாட்டு புக்கு, கோரஸ் புக்கு, ஃபாதர் புக்கு எல்லாத்தையும் இந்த கையில் வச்சுட்டு பஸ்ஸில் பேக் கூட கிடையாது, கையில் வச்சுட்டு பஸ் ஏறி வருவேன். எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பானுங்க. அதை பற்றி கவலையே படணும். என் வேதத்தை சுமந்த வெக்கம் இல்லாத. ஹல்லேலூயா. அந்த வேதத்தை சொல்கிற வார்த்தையை எழுதுனங்க, எழுதி தப்போ ரைட்டோ, அதுவும் தமிழில் எழுத மாட்டாங்க, இங்கிலீஷ்லேயே எழுதுவேன். ஐயா சொல்கிறது அங்கே திரும்ப அப்படியே இங்கிலீஷில் எழுதிட்டே இருப்பேன். டக்குன்னு தலைப்பு, பாயிண்ட்ஸு. அவர் பாருங்க, பாயிண்ட்ஸுக்குள்ளே ஒரு பாயிண்ட் கொடுப்பார், சப் பாயிண்ட், அதை உள்ளே எழுதுவோம், சப் பாயிண்ட் அதுக்குள்ளே ஒன்று கொடுப்பார். அதான் எழுதி என்கிட்ட அவ்வளோ டைரி இருக்குது, எழுதி. ஸோ அப்போது இந்த வேதத்தின்படி நடங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் கையில் வேதத்தை இல்லை. பேசிக் ஒரு ஆலயத்தை வரதுக்கு என்ன இல்லை, வேதம் இல்லை. வேதத்தை சுமத்து கஷ்டப்படுறாங்க. இந்த மொபைலில் பார்த்துருன்றாங்க, கண்ணு தெரியலன்னா ஓகே, ஆனால் வேதத்தை கொண்டு வா, வைக்கவே படக்கூடாது. யோசுவா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஓரமெல்லாம் புத்திமானா ஆகுவதற்கு என்ன பண்ண, இரவும் பகலும். அதை சொல்ல பாருங்க. அப்போது
நீங்கள் அந்த 1ஆவது வசனத்தை வாசிமா, நீ இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாக இருந்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். பாருங்க, வழி வாய்க்குமா, புத்திமானா நடந்துக்கணும். இன்னைக்கு புத்தி இல்லாமல் நடக்கிறாங்கன்னா என்ன காரணம் சொல்ல மாட்டீங்களே? வேத தெரியல, அதனால தான் புத்தியமாக நடக்கிறாங்க. கோவப்பட்டாலும் சில வசல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுப்பாங்க. கோவப்பட்டாலும் பாவம் செய்ய வேண்டாங்க, கோவப்படு இல்லை. ஸோ நான் சொல்கிறேன், வசனத்தை கை கொள்ளி வசனத்தை வாசிக்கணும். யோசுவா ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், நீ வசனத்தை இரவும் போல தியானம் ஜாக்கிரதையாக இருந்தார். பி கேர்ஃபுல். வசனம் சொல்றது பி கேர்ஃபுல். இரவும் பகல் அதை நினச்சிக்கோ. அப்போ நீ போகிற வழியெல்லாம் வாய்க்க பண்ணுவாய், அந்த டாஸ்க்கை வாய்க்க பண்ணுவாய். நான் மோசைகளும் உங்கள்கிட்ட கொடுத்த அந்த பெரிய பொறுப்பு 6 லட்சம் புருஷங்களை நடத்துகிற டாஸ்கை நீ ஃபுல் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டு சொன்னார். அப்புறம் நீ புத்திமான உன்னை பார்த்து எவ்வளோ என்ன இருந்தாலும் புத்தி இல்லாமல் செய்யணும் ஒருவனும் சொல்ல முடியாது. உன்னை பார்க்கும்போது அப்பா புத்தியாக செய்தாரியா, புத்திமானா பண்ணாரியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எது உனக்கு உதவி செய்யணும்னா அந்த வேதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக பார்த்தீங்கன்னா, ஸோ see to the word of God to rule over you. கர்த்தருடைய வார்த்தை உன்னை நடத்துதான்னு பாருங்க. 2வதாக serve the Lord. நீங்கள் யோசுவா 24:15-33 வரைக்கும் வீட்டில் வாசிங்க. இப்போ 15 வண்டி வாசிங்க. நான் டக்கு குறிப்பை மாத்திரம் சொல்லிட்டு போகிறேன் பாருங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது சர்வ் த லார்ட், சர்வ் த லார்ட், தேவனை கர்த்தரை சேவிங்க. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, செப்பரேட் த ஐடல் வர்ஷிப், சர்வ் த லார்ட், செப்பரேட் ஐடல். எதெல்லாம் விக்கிரமாக தோணுதோ அதெல்லாம் என்ன பண்ண, பிரித்து விட்டு விலகுன்ற விலகு. நானும் என் வீட்டை என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை நாங்கள் சேவிக்கிறோம். அதனால் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன பண்ண எல்லாத்தையும் இருக்கு. அப்புறம் வாக் இன் த வே ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய வழியிலே நட. பீயிங் யூ டெஸ்டிஃபை, நீயே சாட்சியாக இருட்டார். இந்த 13-33 பார்த்தீங்கன்னா இதான் அதில் போட்டிருக்கோம். சர்வ் த லார்ட், செப்பரேட் ஐடல் வர்ஷிப் ஃப்ரம் யூ, அப்புறம் வாக் இன் த வே ஆஃப் த லார்ட், அப்புறம் பி யூ டெஸ்டிஃபை, நீ தான் சாட்சி. நான் எப்பவுமே உன்னை நான் பார்த்துருக்க முடியாது, என் வேலை முடிஞ்சிச்சு, கர்த்தர் கொடுத்த டாஸ்க்கு முடிஞ்சிடுச்சு, பங்கிட்டு கொடுத்துட்டேன். இப்போது இந்த கர்த்தர் தொடர்ந்து உங்களோட இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்னா அவரையே நீ சேவிக்கணும், எல்லா விக்கிரகத்தையும் உங்கள்கிட்ட விலகணும். இல்லைன்னா உன்னை கர்த்தரை அடிப்பார், உங்கள்கிட்ட விலகிடுவார், உனக்கு எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஜனங்கள்லாம் பயந்து போய் இல்லை நாங்கள் என்ன பண்ணுவோம், கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சாட்சி, நீங்கள் தான் அதுக்கு சாட்சி, நாங்கள் சாட்சி தான்னு சொல்லுவாங்க. வீட்டில் வர நேரம் இல்லை. இப்போது 2வதாக நாம் எப்போவுமே அந்த கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில் அந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது. ஷுட் நாட் லேக் இன் த வர்ஷிப் த லார்ட். தனியாக வர்ஷிப் பண்ணணும், நம்ம சேவிக்கணும், நம்ம சபையிலும் கர்த்தரை சேவிக்கணும், அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இதுக்கு இடையில் ஐடியல்னால் என்ன, நம்ம எது நமக்கு தடை பண்ணுது கண்டுபிடிச்சி எது நமக்கு ஒரு ஐடியலாக இருக்கோ அதெல்லாம் விளக்கணும். விளக்கி கர்த்தர் சொல்லணும், ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு தடையாக இருக்குது, இதெல்லாம் நான் விளக்குறேன்பா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் வரும்போது தானாக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கர்த்தருடைய வழியிலே நடப்பீங்க. யூ வாக் இன் த வே ஆஃப் த லார்ட், நீங்கள் ஒரு சாட்சியாக இருப்பீங்க, கர்த்தர் உங்களை சாட்சியாக இருப்பார். 2வதாக. 3வதாக வேகமாக சொல்ல பாருங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைஸ்லி சூஸ் டு லவ் த லார்ட். 1 தெசலோனிக்கேயர் 4:10 நீங்கள் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:10, பேஜ் நம்பர் 281. 1 தெசலோனிக்கேயர் 4:10.
10 வாசிங்கம்மா. அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். போதும். நீங்கள் 9 வருஷம் வாசிங்கன்னா சகோதரரே சிநேகத்தை குறித்து வாசிமா. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. சொல்லிட்டு தான் அந்தபடி நீங்கள் என்ன பண்ணுங்க, மற்றவர்களை காட்ட உங்களுக்குள்ள என்ன பெருகணும்? அன்பு பெருகணும். நான் சொல்கிறேன் சீக்ரெட்டு. நீங்கள் முதல்ல கர்த்தருடைய என்ன சொல்கிறது, வேர்ட் ஆஃப் த லார்டை கை கொள்ளணும். அப்புறம் வர்ஷிப் த லார்ட், த சர்வ் த லார்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ 3ஆவதாக நீங்கள் வைஸ்லி நீங்கள் கர்த்தரை லவ் பண்ணணும்னா நீங்கள் முதல்ல ஆண்டவரை லவ். தேவன் எப்படி இருக்காரா? அன்பாகவே இருக்கார். அப்போது அன்பு இல்லாதவன் தேவன் இல்லாதவன். அன்பு சகல பாவங்களையும் மூடும். இப்போ அன்பு ஒரு மனிதருக்கு எப்படி வரணும்னா தேவ அன்பு முதல்ல இருக்கணும் உள்ளத்தில். இப்போது இந்த அன்பு நீங்கள் ஆண்டவரை அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா நீங்கள் இந்த அன்புக்கு நீங்கள் உபயோகப்படுத்துறது என்னென்னு பார்த்தா த வீப்பிங் வித் தியர்ஸ். ஆண்டு சமூகம் ஒரு நன்றி இதயத்தோடு கூட நீங்கள் கற்றுக்கிட்ட போகலாம். ஆண்டவரே அப்படின்னு நன்றி அழுகலாம். பாவத்திலையும் அழுகலாம். ஒரு வேதத்தில் ஒரே ஒரு கதாபாத்திரக்காரர் லூக்கா 7:38 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கா. பக்கம் 89 புதிய ஏற்பாட்டில் வாசிங்க. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பூசினான் அடுத்த பேஜ் அப்படியே திருப்பினீங்கன்னா 47 சொல்ற இயேசு சொல்லுவாரு, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்களை மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூறுதான். மிகவும் அன்பு கூறுதான். சொல்றேன், நம்ம ஆண்டை விட்டு அன்பு கூறுவோமானா உங்களுக்குள்ள என்னதான் இருக்காது? சொல்ல மாட்டீங்களே, வம்பே இருக்காதுங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் வம்பு பண்ணுறாங்க. ஏன்? உள்ள என்ன இருக்குது? அன்பு இல்லை. அன்பு இருந்தால் வம்பு வராது. வம்பு இருந்தால் அன்பு வராது. முடிஞ்சு போச்சு. எப்பவுமே அப்படி நீங்கள் அப்படி யோசிங்க. ஆமாம். ஸோ நடா ஒரே இந்த எப்போ பார்த்தாலும் வம்பு பண்ணினே இருக்குது. இப்போ உள்ள என்ன தான் இல்லை, அவெல்லாம் விட்டுருங்க. ஸோ நீங்கள் பண்ண அன்பு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. தேவனோட அன்பு குரலுக்கு நடக்கும். எப்படியா நான் கத்துற அன்பு கொஞ்சம் போயிட்டே இருக்கிறீங்க. நான் அவரிடத்துல அன்பு கூறுகளுக்கு அவர் உண்டு பண்ணது என் கண்கள் கண்டது இல்லை, என் காது கேட்டது, என் இதயத்தில் நான் நினைக்காது பார்க்காது கேட்காதெல்லாம் என் ஆண்டவர் ஒன்று எனக்கு பண்ணினே இருக்கிறார் மாதிரி எனக்கு பாட்டு போயிட்டே இருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து இதனாடா ஒரே வம்பாருக்கு நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. என்ன உனக்கு தான் ஓ பண்ண தெரியுமா, எனக்கு பண்ண தெரியாதா, அப்படிலாம் பேசிடாதீங்க. விட்டுடுங்க. அது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அன்பாக பார்த்துப்பார். இல்லைன்னா அவர் கொஞ்சம் வம்பா பார்த்துப்பார். அதனால் அவர்கிட்ட விட்டுருங்க. ஆமாம், அன்பாக சொல்லுவார். சரி அவள்னா கொஞ்சம் அப்படி கை பிடிச்சி அப்படி இழுப்பார். அது உததான் வாங்கும். அந்த நீ கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆவதாக இது என்னன்னா வைஸ்லி சூஸ் டு லவ். ஞானமாக ஆண்டவர்கிட்ட அன்பு கூறு. பாருங்க, அவருடைய பாவம் ஆண்டவர் மன்னித்தார். ஆனால் நேரம் வந்துட்டான். ஆண்டவரே என்ன போய் மன்னித்தீங்களே அப்படின்னு கண்ணீர் விட்டா பாருங்க. கர்த்தர் சொன்னார், ரொம்ப அதிகமாக அன்பு கூறுறார். யார் கண்ணில் தண்ணி வரலாம் என்ன இல்லை? அன்பு இல்லை. நான் சொல்லுவேன், எப்போ எனக்கு தண்ணியே வரமாட்டேதுங்க ஆண்டவர் சம்பவத்தாருன்னு. ஆனால் எங்கள் அம்மா இறந்த உடனே எனக்கு அழுவ வந்துச்சு பயங்கரமாக. எங்கள் அப்பா இறந்தபோது வீட்டில் போய் ரூமில் போட்டு அழுதேன், யாருக்கும் தெரியாமல். எங்கள் அம்மா இறந்த உடனே கண்ணால் நான் பார்த்தேன்ல, அதனால் எனக்கு அப்படி நின்று பால்கனில் எனக்கு மூச்சு அடைச்சி கண்ணில் தண்ணி ஊற்று. ஸோ அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டேன். ஸோ சொல்லுவாங்க பாருங்கள், அழுதுரு அப்படிலாம் மனசில் போய் தேங்காதுன்னுவாங்க. ஸோ ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஆண்டவரை நேசிங்க. அவர் நேசிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசையப்பாராக. 4ஆவதாக வேகமாக 4ஆவதாக நேரம் போயிட்டு பாருங்கள். நீங்கள் ரோமர் 5:17 பார்த்தீங்கன்னா இன்னொன்று, நீங்கள் அதாவது வேர்ட் ஆஃப் காட் டு ரூல் ஓவர் யூ இருக்கணும். வர்ஷிப் த லார்ட், கர்த்தரை ஆராதிக்கணும். வைஸ்லி சூஸ் டு லவ் த லார்ட் இருக்கணும். கடைசியாக 4ஆவதாக விச் ரிசீவ் abundance ஆஃப் கிரேஸ் இருக்கணும். ரோமர் 5:17 வாசிக்குமா, பக்கம் 212-13 வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க
கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நிச்சயமாமே. 15 வாசித்தீங்கன்னா, நீங்கள் 20 வாசித்தீங்கன்னா, 20 வாசிமா. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. என்னன்னா ஒரு கிருபை 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 நம்ம வாழ்க்கையில் என்னன்னா நமக்கு கிருபை பெருகணும். நீ யோனா 2:8 பார்த்தீங்கன்னா 1074 பக்கத்தில் அங்கே பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கெடுக்க. கிருபை வேணுங்க லைஃப்பில். அதான் which receive abundant of grace அப்படின்னா நமக்கு ஆண்டவர் பரிபூர்ண கிருபை தந்திருக்கு. அந்த கிருபை நம்ம இடத்துல பெருகணும். உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே சொல்லுவாங்க அநேக சோத்து தான் கிருபை பெருகும்னாங்க. கிருபை எப்படி நமக்கு கிடைக்கணும்னா ஒவ்வொரு கிருபை பெற்றிருக்கணும். மரியாதை பார்த்த இடத்துல என்ன தான் சொன்னார் அவர்? கிருபை பெற்றார். அப்போஸ்தலர் பவுலுக்கு என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும்னாரு. கிருபை பவுல் என்ன சொல்றாரு? நான் அல்ல கிருபையே என்று சொல்றாரு. கிருபை நம்ம ஒவ்வொருவரும் கிருபை பெற்றவராக இருக்கணும். கர்த்தர் இடத்துல கிருபை பெற்றிருக்கணும். ஸோ அந்த மனுஷன் வந்தான் பாருங்க, பாவியாக என் மேலே கிருபையா இருங்க ஆண்டவரேன்னு கேட்டான் பாருங்க. கர்த்தர் கிருபை செய்தாரமே. அது நம்மை தாழ்த்தணும். எப்பவுமே தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை தருவார். தாழ்மே இல்லைங்க. இந்த இப்போ இருக்க பெந்தகோஸ்து கொடுத்த ஒரு தாழ்மையே கிடையாது. பெரிய எனக்கு வருதுங்க அடிக்கடி இது மாதிரி சொன்னேன். ஏதாவது வருதுதான் நான் நிறுத்திடுறேன் இடத்துல. பெரிய லாடு இல்லைன்னு சொல்லுவாங்க, பேசுறீங்க இங்கே வரைக்கும் வந்துச்சு இருக்கு அப்படின்னு நிறுத்திட்டு தான். தாழ்மையாக இருங்க, ஒன்றுமே இல்லைங்க. என்ன கொஞ்சம் போகிறோம் நம்ம? தாழ்மையாக இருங்க, கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். எது வந்தாலும் எவ்வளோ தாழ்மையாக இருக்கும் அவ்வளோ ஆண்டவர் கிருபை தருவார், அவ்வளோ உயர்த்துவார். உயர்த்திக்கிட்டே போவார். உயர்த்திக்கிட்டே போனோமா தாழ்மையாகவே இருப்போம். ஒரு அளவுக்கு வந்த பிறகு அப்படின்ட்டு வந்துச்சுன்னா கச்சரை காலி தான். அட்ரஸ் இல்லாமல் ஓரம் கட்டிவிடுவார் ஆண்டவர். தாழ்மையாக இருக்கும், இப்போ கிருபை கிடைக்கும். which receive abundant grace. அந்த எந்த உலகத்தால் எதுவுமே வேணாம், எனக்கு கிருபை இருந்தால் போதும்பா. கிருபை பாஸ்டர் சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை வருது பாருங்க. அது என்ன சொல்லியிருக்க? யாராவது உங்களை பார்த்து கேட்டு எப்படி இருக்கீங்க கேட்டால் என்ன சொல்லணுது? வாட் ஐ ஆம் இப்போ இங்கிலீஷில் சொல்லுங்கள். ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ். ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ். நான் இருக்கிறபடி இருக்கிறேன்னா நான் அல்ல, தேவனுடைய கிருபை. யாராவது எப்படி இருக்கீங்க? ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ் ஆஃப் காட். ஈஸியாக இருக்குல்ல? சொல்லுங்கள். ஐ ஆம் வாட் ஐ ஆம். வாட்னா கேள்வி இல்லையா? வாட் ஐ ஆம் பை த கிரேஸ் ஆஃப் காட். ஆமென். எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ். கர்த்தர் கிருபைங்க கிருபையாக இருக்கிறேங்க. அல்லேலூயா. கர்த்தர். அப்போது அந்த கிருபையை போக்கிடாதீங்க. ஆமாம், கிருபை எதுவும் உலக மாயையில் போயோ சிக்கியோ பெருமையினால் எதுனால கிருபையை வீண் போக்காதபடி அந்த கிருபையை ஸ்தோத்திரத்தோடு கிருபை பெருக பண்ணுங்க. அல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் 16:5 நீங்கள் வாசிச்சிங்கன்னா நான் முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 16:5 பக்கம் 186 வாசிங்க. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. கடைசியாக நம்முடைய சபை அது என்ன பண்ணுவா? பெருக வேண்டும். ஆமென். அப்போ சபை பெருகணும்னா என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட இந்த குவாலிட்டிலாம் இருக்கணும். அப்போ தான் யாராவது பார்த்தானா கேட்பாங்க, இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா. அந்த சபைக்கு போனேங்க, இந்த வார்த்தையை கேட்டு என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது சபையில் கர்த்தர் ஆட்களை சேர்க்க ஆரம்பித்தார். பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா கொடுத்தாரு ரைட்ஸு. நீங்களாம் யார் தான் ஏசியை ஊழியக்காரன்னு சொல்லுங்கன்னு. ஏசியை ஊழியக்காரன்னு சொல்லணும். இப்போ ஊழியத்தில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க திரும்பி, நாடா எல்லாரையும் ஊழியக்காரன் அப்போ நமக்குன்னா என் மதிப்பு அப்படின்னு பார்ப்பாங்க. விசுவாசிகள் அப்படி இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? விசுவாசிகள் ஊழியம் செய்கிறவர்களாக ஆத்துமாக சபையை கொண்டு வருவாங்க. விசுவாசிகள் எப்படி இருந்தாங்கன்னா ஊழியக்காரியாக கொண்டு வந்தாங்க. எங்கள் அம்மா 80லேருந்து சபைக்கு போகிறாங்க. ஆனால் ஏசிய சபை ஊழியக்காரியாக எங்கள் அப்பா சாவர வரைக்கும் அவங்க ஊழியத்தில் வரல. அப்பயே கூப்பிட்டாரு, ஐயா வரமாட்டேன்ட்டாங்க. இங்கே வந்தால் என்ன உள்ளே போட்டு கட்டி போட்டுருவீங்க, நான் வெளியே சுற்றுறேன்ட்டு ஜீசஸ் கால்ஸ் கிராம ஊழியங்க அது இது ஃபுல்லாக அவங்க எந்த அளவுக்கு அவங்க பலன் இருக்குது அது வரைக்கும் என்ன பண்ணாங்க? முடிச்சு செய்து ஆத்துமாக்களை கொண்டாங்க. எவ்வளோ பேருங்க. அந்த ஸ்ரீதர் பாடுவார் அழகாக, அவரெல்லாம் எங்கள் அம்மா ஆதாயப்படுத்தினாங்க. ஜெபம் பண்ணி நடிகர் வீட்டிலலாம் உள்ளெல்லாம் போந்து ஏவிஎன் ராஜா எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு. ஸோ கார்த்திகுடைய ஒய்ஃபு எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு.
அவங்கெல்லாம் வீட்டில் போய் அங்கே பாக்கியராஜ் ஒய்ஃபு அவங்க வீட்டிலலாம் போய் ஜாம் பண்ணுவாங்க. அப்படியே சினி ஃபீல்ட்லேருந்து அது இதுன்னு போய் எங்கள் அம்மா சுஜாதா எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு. ஸோ நடிகை சுஜாதா ஊழியம் பண்ண அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை எங்கள் அம்மா அதை கேளு ரெபக்கம்மா எங்கள் அம்மா இருக்காம எங்கள் அம்மாவுடைய ரொம்ப தோஸ்த் அவங்க அப்பத்துலேருந்து. ஸோ அவ்வளோ ஊழியர்கள் கிராம ஊழியர்கள். ஏன்னா எங்கள் அப்பா வீடை பார்த்துப்பார், அவங்களுக்கு எந்த கவலையே இல்லை. எங்கள் அப்பா சமைச்சு எல்லாம் பார்த்துப்பார். அவங்க விடுதலையே ஊழியம் பண்ணாங்க. எங்கள் அப்பா சாகத்துக்கு முன்னாடி ஐயா போய் பார்த்தா சாம்சன் ஐயாவை பார்த்துட்டு 2001 அந்த இதில் எண்டில் உனக்கு என்ன செய்ய நான் சொன்னேன். ஆனால் நம்மளால இருக்க மாட்டேன் பாஸ்டர், நான் போயிடுவேன் தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சரி நான் என்ன செய்யணும் அப்படின்னாரு. உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு தான் அப்படின்னு. என்ன நான் இருக்கிற வரைக்கும் வீடை பார்த்துக்கிட்டேன், அவள் எல்லாம் ஊரெல்லாம் சுற்றி ஊரெல்லாம் பண்ணா. என் மனைவிக்கு நீங்கள் இப்போது கொஞ்சம் கடாட்சம் பண்ணுங்க. கடாட்சம் அந்த வேர்டு தமிழில் கடாட்சம் பண்ணுங்க அப்படின்னாரு. என்னன்னு உங்கள் பிடிச்சி உள்ளே போட்டுருங்க, அப்போ எங்கேயும் ஓட முடியாது, உங்கள் கண்ட்ரோல்லே இருப்பா, எனக்கு அப்புறம் கொஞ்சம் பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் எங்கள் அப்பா சொல்லி இறந்துட்டார். பாஸ்டர் ஞாபகம் வச்சு எங்கள் அம்மா என்ன பண்ணார், 3 நேரம் ஊழியத்துக்கு ஏசியில் தலைமை சாபியில் எங்கள் அம்மாவை 2001 அவர் 2019 வரைக்கும், அதாவது நான் இருந்த வரைக்கும் 2019 வரைக்கும் அவங்கள ஊழியத்தில் இருந்தேன். அப்புறம் நான் அசியூம் நான் கூட்டின்னு வந்துட்டேன், வாமா நீ இங்கே வந்து ஊழியக்காரியாயிருமா என்று கூட்டின்னு வந்துட்டேன். என்ன சொல்கிறேன்னா, சபைகளை விசுவாசிகளை ஆத்தமாக்களை சேர்ந்தாங்க, சபை பெருகிட்டு. அதனால் மனசில் எப்போவுமே நீங்கள் பெருகிறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து பெருகிறதுக்காக நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெருகான பலப்படுகிற நேரம் நம்மளே பலப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை முடிய உன்னை நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவேன் அப்படின்னா, பெருக பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின் வழியில் நடப்போம், கர்த்தருடைய வார்த்தையே நினைப்போம். 2வதாக கர்த்தரையே வர்ஷிப் த லார்ட், கர்த்தரையே ஆராதிப்போம், சேவிப்போம். வேண்டாம் அப்புறம் வைஸ்லி லவ் த லார்ட், கர்த்தரை ஞானமாக ஆண்டவர் அன்பு கூறுவோம். முதல்ல அங்கே அன்பு கூறுவோம், கண்ணீரோடு அன்பு கூறுவோம். கர்த்தர் நாம் நிச்சயமாக எல்லா இடத்துல அன்பு கூற பண்ணுவார். 4வதாக நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்கள்? 4வதாக இன்னொரு விச் கிருவை கேட்போம். இந்த விச் த கிரேஸ் ஆஃப் அபண்டன்ஸ் ஆஃப் கிரேஸ், பூரண கிருபைக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டுகிட்ட தாழ்மையாக கிருபை கேட்டுவோம். எல்லார் மேலேயும் கிருபை இருக்கணும். வேதம் சொல்ல அப்போஸ்தலர் சபையார் எல்லார் மேலேயும் பூர்ண கிருபை இருந்துதான். நம்ம எல்லாம் மேலே என்ன இருக்கும்? வா கிருபை இருந்தால் போதுங்க, கிருபை இருந்தால் போதும், எல்லாத்தையும் செய்து முடிக்க வைக்கும். ஆமென். கர்த்தர் கிருபை செய்ய பண்ணோம். அதனால் கிருபை நம்ம நிலைநிற்க பண்ணோம். கிருபை வேணும். ஒரு நாள் கிருபை தான். அதிகாலை ஜபத்தில் ஜபம் பண்ணி கிருபை கேட்டு வாங்கிக்க. ஆண்டவரே இந்த நாளைக்கு தேவையான கிருபை எனக்கு தாங்குப்பான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த நாளுக்கு எனக்கு கிருபை கத்த தருவேன். கடைசியாக நாம் என்ன பண்ணோம்னா, இதில் சபை பெருக வேண்டும். ஸோ சபை பெருகுவதற்கு நாம் எல்லாரும் ஊழியக்காரி இந்த பொறுப்பு என்கிட்ட இருக்குது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த சபையை இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கட்டி கையில் கொடுத்துட்டு போயிடணும். இந்த குட்டி பசங்க எல்லாமே இப்போ இருக்கிற கடைசியாக யார் தான் ஜோஹானாவா, அவள் தான் கடைசி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை எதுவும் பிறக்கலை. ஆமாம், இதுக்கு மேலே இவளுக்கு அக்கானா சாமுடைய மக, கொஞ்சம் மேலேன்னா அந்த ஸ்டீஃபன், இப்படி வருது நமக்கு. எல்லா இவங்களேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்குள்ள இப்போ பேச்சுலர் இருக்கிறவங்களுக்கும், ஸோ இன்னும் வாலிபனாக இருக்கிற கணவன் மனைவி எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு. என்ன பொறுப்புனா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த சபையை சாலிடாக கொடுத்துட்டு போகணும். நம்ம நல்ல கொயர்கள், மியூசிக், அதெல்லாம் எதெல்லாம் சபையில் இடம் கலையோ அதெல்லாம் செய்து அவங்கள எக்யூப் பண்ணி அவங்கள பாடகரோ மியூசிக்கோ எல்லாவோ சேர்த்து பிள்ளைங்க ஷைன் ஆகிறத நம்ம பார்க்கணும் என்ற பொறுப்பு எடுக்கணும். அப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கோலில் போவோம்னா, கர்த்தருடைய வருகை தாமதிக்கமானால், கர்த்தர் சித்தமானால் நாமளை ஆண்டவர் மேலே கொண்டு போவார். ஆமென். ஆமாம், போயிருக்கு முன்னாடி தனியாக சகோதரிகள் சொல்லி சும்மா பிரம்மாண்டமாக பிள்ளைகளை பாட வச்சு மியூசிக் போட்டு ப்ரொஃபஷ்னலாக எல்லாம் செய்யுங்க, நாங்கள்லாம் கை கட்டி நீங்கள் செய்கிறத நாங்கள்லாம் வேடி பார்க்குறோம், பிள்ளைங்க நடத்துவாங்க. ஆமென். ஸோ அருமையான என் பசங்க கூட உங்களுக்கு தெரியும், க்ளோரியும் கிரேஸும் அவங்களாம் நல்லா பாடுவாங்க, மியூசிக் போடுவாங்க. அவங்களோட இணைந்து ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த ஊழியத்தை கட்டுவோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. எத்தனை கால வேலை கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஏன் நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? கர்த்தர் யாரோலாம் இன்னைக்கு பேசியிருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டு சொல்ல பார்த்து நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அதே போல் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொன்னார். பெருகணும் ஆண்டவர், நான் பெருகணும், என் வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு பெருக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ பெருக்கத்துக்கு நீ ஸ்டாப் வைக்கவே கூடாது.
எப்பவுமே நம்ம சாகிற வரைக்கும் நம்ம பெருக்கம் நமக்கு இருக்கணும். ஸோ பெருகணும் ஆண்டவர், நான் பெருகணும் ஆண்டவர், எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வசனம் ஆண்டவர் என்னையில பெருகணும் ஆண்டவர். கர்த்தாவே இயேசுவே உங்கள் ஆராதனை பெருகணும் ஆண்டவர். கர்த்தாவே இயேசுவே என் ஆண்டவரே, கர்த்தாவே என் உள்ள இருக்க அந்த ஆண்டவரே அன்பு பெருகணும் ஆண்டவர். என் மேல இருக்க கிருபை பெருகணும் அப்பா. நான் போகிற சபையில் என்னை ஊழியம் செய்து பெருக பண்ணுங்கப்பா என்று சொல்லி நம்ம பெருக செய்வோம். கர்த்தர் நிச்சயமாக காசுப்பேன். அல்லேலூயா. இது எப்படி நடக்கும்? எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தேவைகளோக்கும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் மற்றும் தடையில்லையே. எங்கள் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே என் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே என் தேவனால். என் மேலே ஆரோக்கியம் தேவதானமே, என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் மேலே ஆரோக்கியம் தேவதானமே, என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழிக்கோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழிக்கோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எங்கள் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும்
எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். வசனம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவார். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கையில தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. இயேசு பரமேறும் போது ஆசீர்வதித்து தான் போனாரு, ஆசீர்வதித்து போனாரு. கரங்களை நீட்டி நல்ல கையில தட்டி, ஓ கண்டிப்பா தேசத்துல ஆசீர்வாதமா இருப்பேன், ஓ குடும்பத்துல ஆசீர்வாதம் இருப்பேன், வேலையில ஆசீர்வாதமா இருப்பேன், பெருக செய்வார், நிலை தள்ளுவார், ஓ கடன் அநேக கொடுக்கபடி செய்வார். கர்த்தரை உலகத்துல தேசத்துல ஆசீர்வாதமாக வைப்பார். ஓரா சத்தலா கபா தனமா ரிபாலபா எல்லா பயங்கள் ஓடுகிறது, எல்லா வறுமை ஓடுகிறது, எல்லா சாபங்கள் ஓடுகிறது. தேவனுடைய வார்த்தை நல் வார்த்தை நிறைவேறும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். கிறிஸ்துக்குள் அவர் வாக்குத்தத்தம் ஆமென் என்று ஆமென் இருக்கிறது. ஓ நல்ல கையில தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ஓரா சபா லதா நாமா கரா தீனா மாலபா என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், என் வயிற்றிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓ கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார், ஓ வியாதியை விட்டு விலக்குவார். சுகமாய் பலனாய் இருப்பேன், நீடித்து வாழ்வேன், திருப்தியாய் இருப்பார். காரா சாகா தோரோஹோ ரபாதா ரபா. அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் 8 மணிக்கு கூடினோம். நேரம் முதலை மட்டுமாய் பசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து இந்த மாதத்தை நீ கொடுத்த ஒரே ஆசீர்வாதமான வார்த்தையாப்பா இயேசுவே. ஜூலை மாதத்துடைய ஆசீர்வாதம் ஃபார் ஷுவர்லி பிளெஸிங்ஸ் என்று சொல்லி சொன்னீரப்பா. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த 5 செய்திகளை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு பேசியிருக்கிறீங்க. எங்களை ஆசீர்வதிக்கிறது மனிதர் அல்லப்பா. ஓ ஆபிரகாம், எங்கள் தகப்பனாகி ஆபிரகாம் சொன்னது போல நாங்கள் சொல்லுகிறோம், ஓ என்னை நீ ஆசீர்வதித்த என்று சொல்லாதபடிக்கு அதை ஒரு செருப்புடைய வாரம் கூட தொட மாட்டேன், கர்த்தரே என்னை ஆசீர்வதிக்கிறேன் அவர் சொன்னாரப்பா. போல எங்களை ஆசீர்வதிக்க தேவனானவர், இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது ஆசீர்வதித்து போன தேவனாப்பா இயேசுப்பா கூட இருக்கிறப்பா. ஆகிய ஆண்டு நாள் எங்களோட இடைப்பட்டீர், வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அது வருகிற 1ஆம் தேதி காலை 6ஆம் ஒப்பு கொடுக்குறோம், கொடுத்து நடத்தோம், வார்த்தையை கொடுங்க. இன்னைக்கு நடக்கிற இந்த தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங் ஒப்பு கொடுக்குறோம். அந்த இயற்கை எங்களை சாதமாக்குங்க. நாங்கள் 10:30 மணிக்கு ஆரம்பித்து 12:30 மணிக்கு முடிக்க உதவி செய்யுங்க. வருவரெல்லாம் கொண்டு வாங்க, சாப்பாடுக்காரெல்லாம் ஒழுங்கமாக நடக்க அணுகிறக்க பண்ணுங்க. எல்லாம் ஆண்டவரே அம்மா குறித்து பேசவும் பாடவும் கேட்கவும் கர்த்தாவே எங்களுக்கு பக்தி விருத்து உண்டாகிற வார்த்தைகள் கிடைக்கும் உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்குறோம். வந்த ஊரே ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகள் சபை மக்கள் பாராட்டின எல்லா அன்புக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய ரிலேஷன்ஸ் பாராட்டின அன்புக்காக ஸ்தோத்திரம். நண்பர்கள் பாராட்டின எல்லா அன்புக்காக முக்கிய ஸ்தோத்திரம்ப்பா. இதுக்காக ஜெபித்த, வெளியிலேருந்து ஜெபித்து தாங்குகிற எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மள அனைவரோடும் சகல பசுத்தனோட கத்திரை வருகிறவர் இருப்பதாக. ஆமென். அப்படியே ஒரு நிமிஷம் உட்காருங்க. எனக்காக ஒரு நிமிஷம் உட்காருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திரம் கொடுத்துட்றேன்.